நடந்ததெல்லாம் கவிதை என்று. ஹாப்பி பர்த்டே வசந்த். இன்னைக்கு உன்னோட பர்த்டே, எங்களை பார்த்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றிய? மூக்கு முட்டை குடிச்சிருக்கடா. ஏய், சாதாரண நாளாடாது, தலைவர் பிறந்த நாள்டா. தெம்பு இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கணும். வசந்த், ரொம்ப ஓவர் ஆயிட்டடா. ஏய், மது முடிஞ்சது, அடுத்தது மாது. ஏதாவது ஒரு பச்சை தூக்கி வண்டியில போட்டுக்கிட்டு மாபுரம் போயிடலாமா? சொன்னா கேளுடா. வேணாண்டா. ஏய், வேணான்னு நீ சொல்ற. அங்க பார், வச்சுக்கடான்னு அந்த ஆண்டவனே சொல்றான். அட்டெண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி வராப்பா சகோதரி. வசந்த், வேணாண்டா, தப்புடா. என்ன சகோதரி, இன்னைக்கு இந்த சகோதரனுக்கு பிறந்த நாள். சௌக்கியமா இருக்கியா? உன் சுகத்தை இவ்வளவு ஆசையா விசாரிக்கிற, என் சுகத்து மேல உனக்கு அக்கறையே இல்லையே. பெட்ரூம் கூப்பிட்டா பதிலே பேச மாட்டேங்கிறிய. உன் மௌனத்தை இந்த சகோதரா சம்மதம் எடுத்துக்கலாமா? பாக்குற பொண்ணுங்களை எல்லாம் சகோதரி சகோதரி கூப்பிடுற. உன் மனசுல என்ன ஒரு வக்கர புத்திடா? உன் கூட பிறந்தலையா சகோதரியா நினைக்கிறியா, இல்ல அவளை இப்படித்தான் பாக்குறியா? பொம்பளை பொறுக்கி. என்ன காரியம் பண்ணா பாத்தியா சார்? நான் அதை பாத்துக்கிட்டு தான்ப்பா பேசாம இருக்கேன். பாத்துக்கிட்டு சும்மா இருக்கியே? என்னப்பா பண்ண சொல்ற? இத கேள்வி கேட்கறதுனா யாரு கேட்க முடியும்? அவளுக்கு தாலி கட்டினவனே அவ ஹஸ்பண்ட், அவ புருஷன், அந்த ரமேஷ் கேட்கணும். அவனே கம்முன்னு இருக்கான், நமக்கு என்ன விடுப்பா? ரத்தம் கொதிக்கல? எனக்கும் ரத்தம் கொதிக்காது, உனக்கும் ரத்தம் கொதிக்காது. ஏன் ரத்தம் இல்லையா? இல்லப்பா, அவனுக்கு உரைக்கிற மாதிரி நாக்க புடிங்கிட்டு சாகற மாதிரி அங்க போய் நியாயம் கேட்கணும் அந்த பங்களால. அத கேட்கறதுக்கு எந்த ஆம்பளை இருக்கான்? ஏன் நான் இல்ல? அப்ப நீ ஆம்பளைங்கிற? அடிக்கடி இந்த விஷயத்துல உனக்கு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நிரூபிச்சு காட்டுறேன். முன்சாமி என்ன பண்ற? இங்கேயே மடிச்சு கட்டினப்பா. ஏய், என்ன அந்த பணக்கார வர்க்கத்தை இன்னைக்கு பந்தாடி காட்டுறேன். டேய், சரியான ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கடா. பிச்சைக்கார பசங்க வேற சொன்ன உடனே வந்துட்ட. ஏன் கத்துற? டேய், உன் பொண்டாட்டி லட்சுமி ரோட்ல போகும்போது ஒரு கசமால கைய புடிச்சு இழுத்துட்டான்டா. கைய புடிச்சு இழுத்தது வேற யாரும் இல்ல, வசந்த். அக்கம் பக்கத்துல உள்ளவன் ஏன் என்னன்னு கேட்கவே இல்ல. எப்படி கேட்பான்? கழுத்துல தாலி இருந்தும் வாழா வெட்டியா தனியா வாழ்ற ஒரு பொண்ணு ரோட்ல போனா ரவுடி பசங்க வழி விடுவானா இல்ல வழி மறிப்பானா? டேய், படிச்சிருக்கிய சொல்லேன்டா, சொல்லு. இது மட்டும் எங்க குப்பத்துல நடந்திருக்கட்டும். டேய், பின்னீருவேன் பின்னி. சாதாரண சிமெண்ட் கட்டடத்துக்கு காவலா இவ்வளவு பெரிய காம்பவுண்ட கட்டி வச்சிருக்கீங்க. கழுத்துல கட்டின தாலிக்கு மட்டும் உன்னால காவலா இருக்க முடியல. நீ எல்லாம் ஒரு மனுஷன், ஒரு புருஷன். நாய அந்த பொண்ணுக்கு பொட்டு வச்சு பொண்டாட்டின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு இல்ல பொட்டு கட்டி விவச்சாரின்னு தெருவுல விட்டுரு. புத்தி சொன்னவனை பிடிக்கிறியா? பொண்டாட்டிய பிடிச்சவனை போய் பாடுற. தெருவுல சரக்கு வருது, விலைக்கு வருதான்னு விசாரிக்கிறேன். வரலன்னா விலைக்கிடுற. இது தப்பா? எதிர தெருவுல போற சரக்கு அவ என் சந்தா. டாய், தட்டி கேட்க ஆளுனால அவளை தொட்டு பேசுறியா? டாய், அவ என் பொண்டாட்டி. டாய், நிறுத்துறா. அவளைத்தான் வேண்டான்னு உன் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டியடா. இப்ப அவளுக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? ஏண்டா உன் உடம்பு பதறுது? இது நிஜமா இல்ல இதுவும் நாடகமா? சிதபாய், அவளை காதலிச்சது நாடகம், கல்யாணம் பண்ணிக்கிட்டது நாடகம், தள்ளி வச்சது மட்டும்தான் நிஜம் நிரூபிச்சியே. இப்ப அவ என் பொண்டாட்டி, அவ என் பொண்டாட்டின்னு இவனுக்கு நேரா பதறிய. இதையும் நாடகம்னு சொல்ல போறியா ராஜா? இல்ல இதையாவது நிஜம் நிரூபிக்க போறியாடா? நிஜம்னு நிரூபிச்சு காட்டுறேன். சார், நீங்க சொல்லி கொடுத்தபடியே செஞ்சேன் சார். அதோட நான் செஞ்ச பாவத்துக்கும் பரிகாரம் தேடிக்கிட்டேன் சார். போதுமா சார்? கண்ணா,
நான் உன்னை கோடு தாண்டா போட சொன்னேன், நீ ரோடே போட்டு கொடுத்துட்டடா, ஜமாயிச்சிட்டடா. அவன் அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டான்டா, அது போதுண்டா எனக்கு. இது நல்ல ரத்தம்டா. மேனேஜர் இதை கொடுத்துட்டு போனாரு. 6 கோடி ரூபாய்க்கு பிரஸ்டீஜியஸ் எக்ஸ்போர்ட் ஆர்டர் பிடிச்சிருக்கான் வீராசாமி. அவனை பாராட்டி கௌரவப்படுத்துறதுக்காகத்தான் இந்த ராயல் சொல்லிட்டே கொண்டு வர சொன்னேன். என்ன பாக்குற? பையனுக்கு பொண்ணு கொடுக்காம நம்பிக்கை துரோகம் பண்ணவனுக்கா இவ்வளவு பெரிய பார்ட்டின்னு யோசனை பண்றியா? அது வேற, இது வேற வியாபாரம். ராஜேஸ்வரி சும்மா சொல்லக்கூடாது. வீராசாமி எங்கேயோ போயிட்டான். ஹலோ, டெலிபோன்ல யாரு? வீராசாமி இறந்துட்டாரா? சூப்பர் சென்ட், துபாயில இருந்து வர வச்சது. என்ன ஃப்ளேவர் பாத்தியா? பாட்டி, எப்பவுமே நம்ம பாடி கமகமன்னு வாசனையா இருக்கணும். தட் இஸ் மை பாலிசி. முக்கியமான கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருந்தேன், கரையாக்கிட்டான் பாஸ்டர். பாட்டி, 10 பேருக்கு முன்னால எப்பவுமே பளபளப்பா இருக்கணும். அதுதான் என் பாலிசி. பாட்டி, சிங்கப்பூர்ல ஒரு சிக்கன் சாப்பிட்டேன். கெண்டக்கி சிக்கன் பேர். அடாட, என்ன ருசி, என்ன ருசி. அதை சாப்பிட்ட பிறகு இத தொடர்றதுக்கே கூச்சமா இருக்கு. பாட்டி, அந்த சிக்கன் சாப்பிடுறதுக்காகவே அடுத்த வாரம் நான் சிங்கப்பூர் போறேன். ரொம்ப கொழுப்பியா உனக்கு? ஆஃப்டர் ஆல் சிக்கன் சாப்பிடுறதுக்காக சிங்கப்பூர் போறியா? பாட்டி, வாய்க்கு ருசியா கிடைக்குதுன்னா உலகத்துல எந்த மூலைக்கும் போவேன். தட் இஸ் மை பாலிசி. வீட்டுல இருந்து சவாரி பண்ற கார் வரைக்கும் ஏசி பண்ணி வச்சிருக்கேன்ல, எப்பவுமே குளு 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 குளுன்னு இருக்கும். எனக்கு சூடுனாலே அலர்ஜி. நான் லட்சுமியை மனைவியை ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். திடீர்னு எனக்கு என்ன வந்துச்சு பாக்குறீங்களா? புத்தி வந்துருச்சு. கட்னவளை காப்பாத்துக்கிற பொறுப்பு வந்துருச்சு. இவளை மருமகளை ஏத்துக்கிட்டு உள்ள வர சொல்லு. மனசு வரல. இவளை மருமகளை ஏத்துக்கிட்டா உங்க மதிப்பு குறைஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? உங்க ஒரே மகனா உங்களை விட்டு பிரிஞ்சாலும் சமுதாயத்தில் உங்க மதிப்பு குறைஞ்சிருக்காடி. அதுக்கு நான் காரணமா இருக்க விரும்பல. பிளீஸ் இவரை உள்ள வர சொல்லுங்க. உங்க முடிவு எனக்கு சாதகமா அமையலனா இந்த ஆஸ்தி, அந்தஸ்து, வசதி அத்தனையும் தூக்கி எறிஞ்சிட்டு 4 முளை வேஷ்டியோட என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியே போயிடுவேன். இப்ப உங்க முடிவு சொல்லுங்க. இத்தனை வருஷமா நான் இந்த வீட்டுல நடப்பணமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப கூட உங்க மனசு நோக முடியா ஒரு வார்த்தை சொன்னதில்லை. இதுவரைக்கும் எனக்குன்னு நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. முதலும் கடைசியுமா
இப்ப கேக்குறேன், இவ்வளவு உங்க மருமகளா ஏத்துக்குங்க. உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போறதுக்கு அவன் தயாராயிட்டான். எடா ரத்தம், அந்த வேகத்துல அப்படி பேசுறான். ஆனா பெத்தவ என்னால அவனை பிரிஞ்சிருக்க முடியாதுங்க. அது உங்களாலே முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. பாவம், அவனுக்கு அது புரியலைங்க. அந்த செல்லுன்னு சொல்லி அந்த பொண்ணை ஒதுக்கி வச்சிடாதீங்க. 10 தலைமுறைக்கு தேவையான சொத்து தான் நமக்கு இருக்கு. அது போதுங்க. அவங்கள வீட்டுக்குள்ள வர சொல்லுங்க. அண்ணே, உங்க கண் பார்வையில இருந்து விலகிறதுக்கு மனசு இல்லாம தான் நான் இன்னும் இந்த பங்களாவோட அவுட் ஹவுஸ்ல இருக்கேன். நான் இவளுக்கு ஆதரவா இருந்தேன்னா சத்தியமா சொல்றேன்னு, அது உங்களுக்கு எதிரியா நடந்துக்கணுங்கிறதுக்காக இல்ல, நம்ம குடும்பத்துல ஒரு தப்பு நடந்துடக்கூடாதேங்கிறதுக்காக தான். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க. பாவம், இவளை மருமகளா ஏத்துக்குங்க. வீண் பிடிவாதத்தால உங்க மகனை எழுந்துடாதீங்க. புத்திர சோகம்னா என்னங்கிறது குழந்தைய பறி கொடுத்து நிக்கிற எனக்கு தானே தெரியும். அந்த குடும்பம் உங்களுக்கு வரக்கூடாது. இவ்வளவு சொல்லி வாய் திறந்து பதில் சொல்லுவார் பாத்தீங்களா? இனிமே என்ன பேச்சு? வா போலாம். இல்லைங்க, இந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சுதான் நான் உங்களை அடையணும்னா அந்த பாவத்தை செய்ய நான் தயாரா இல்ல. இவங்களா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நான் இந்த பங்களால வாழ ஆசைப்படுறேன்னு. இல்ல ரமேஷ், நான் உங்க மனசுல மட்டும்தான் வாழ ஆசைப்படுறேன். அத நான் அடைஞ்சிட்டேன். அந்த தகுதி எனக்கு இருக்குல்ல, வேற எந்த தகுதி எனக்கு இல்லையே ரமேஷ். அவர் எப்படி இதுக்கு சம்மதிப்பாரு? பரவாயில்ல, இது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு சோகம் இருந்துச்சு. இனிமே ஏன் காத்துக்கிட்டு இருப்பேன்? ஏன்னா அதுல ஒரு சோகம் இருக்குமே. ஏன் புருஷ மனசுல நான் இருக்கேங்கிற சோகம் இருக்குமே. மாமா, எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. என்னைக்கு நீங்க என்ன மருமகளை ஏத்துக்கிறீங்களோ அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன். வரேன். கொஞ்சம் நெல்லுமா. ஏண்டா 4 முழம் வேட்டியோட வா போற? படா முட்டாள். கடைசியா போறப்ப போத்துறது 4 முழம் இல்லடா, 2 முழம் தான். ராஜேஸ்வரி, வீராசாமிக்கு வியாபாரத்தை நான் கத்து கொடுத்தேன். ஆனா அவன் செத்து எனக்கு வாழ்க்கையை கத்து கொடுத்துட்டான். லட்சுமி, எப்ப என் மக மனசுல நீ வாழ ஆரம்பிச்சிட்டியோ அப்பவே இந்த வீட்டுல வாழற தகுதி உனக்கு ஏற்பட்டுடுச்சுமா. ராஜேஸ்வரி, உன் மருமகளை உள்ள கூட்டிட்டு போய் விளக்கேத்த சொல்லு. வக்கீல தம்பி, உன் சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு இன்னைக்கு நம்ம பங்களாவுக்கு வந்த. ஐயோ, இன்னைக்கு என்னென்ன இப்பவே வந்துடுறேன். இந்த பாருமா, வலது கால வச்சு இந்த வீட்டுக்குள்ள நீ மருமகளா வந்துட்ட. இன்னைக்கு தான் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. உள்ள அந்த பைய காத்துட்டு இருக்கான். சபாஷ், மதுரை மல்லி, குண்டு மல்லி, சென்டிமெண்டா காசி அல்வாவும் ரெடி. எடுத்துக்கிட்டு உள்ள போமா, சந்தோஷமா போமா, என்ஜாய் யுவர் செல்ஃப். தேங்க்யூ மாமா. மாமாவா? அதுவும் வாஸ்தவம் தான், விடு. என்ன கதவை இந்த சாத்துறாவ? அவளை சொல்லி தப்பு இல்ல. ரொம்ப நாளைக்கு அந்த அளவுக்கு பொறுமையா வெயிட்டிங். பாவம். என்னங்க ஏண்டி அலற? பாலை வச்சுட்டு போயிட்டா லட்சுமி? சும்மா இரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் கூப்பிடுறிய, டிஸ்டர்ப் பண்றிய. அங்க பாத்தியா, கட்டில் சத்தம் காதை தொலைக்குது. இந்த நேரத்துல அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுங்கிற நீ. வீணா போகுதுங்க. வீணா போக நான் விட்டுருவேனா? அங்க பாத்தியா, அங்க ஒரு ஏசி பெட்ரூம் இருக்குல்ல, இதை விட அழகா அந்த ரூம் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன். யாருக்கு? உங்க அப்பனுக்கும் உங்க அம்மாவுக்கும் 60ஆம் கல்யாணத்துக்கு. அறிவு கட்ட முண்டோம் நமக்கு தாண்டி. சார், நான் சொன்னபடியே அந்த பொண்ணுல இப்ப செட்டில் பண்ணி கொடுத்துட்டேன். அங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்க, இப்ப நாங்க சந்தோஷமா இருக்க போறோம். நீங்களும் வீட்டுல போய் சந்தோஷமா இருங்களேன். மீண்டும் சந்திப்போம்.